ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கன்வென்ஷன் நடத்தினாலும் அவங்க தான் வந்து வாலண்டியரா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஜபனாலும் அவங்க தான் வருவாங்க. பாஸ்டருக்கு ஒரு உதவினாலும் அவங்க தான் வருவாங்க. ஆனா நிறைய பேர் சபையில் இருக்கிறோம், அதுல 10ல் 1 பங்கு தான் வரும், மிச்சம் 9 பங்கு வராது, யாருமே வரமாட்டாங்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? என்னைக்காவது பாஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்களா, பாஸ்டர் ஒரு கன்வென்ஷன் நடக்குது, நாங்க என்ன உதவி பண்ணட்டும், நாங்க வந்து இந்த உதவி பண்ணட்டா, அந்த உதவி இல்ல, எதுவுமே இல்ல, ஆண்டவர் நாங்க ஜெபிக்கிட்டா பாஸ்டர், இல்ல இந்த போஸ்டர்லாம் இருக்குது கொண்டு போய் கொடுக்கட்டா, 4 பேருக்கு சொல்லட்டுமா, இல்ல நாங்க ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணட்டுமா, இல்ல தேவைகள் இருக்கு நாங்க சந்திக்கிறோம், ஏதோ ஒண்ணு. என்னைக்காவது எதுலயாவது ஈடுபட்டு இருக்கிறீங்களா? கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை எதை கொண்டு ஆசீர்வதிப்பார் தெரியுமா? நீங்க என்ன தேவனுடைய வீட்டில் வேலை செய்றீங்களோ அதை கொண்டுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம இன்னைக்கு தேவனுடைய வீட்டுக்குள்ள வேலை செய்யறத பத்தி நினைக்கிறதே கிடையாது. கர்த்தர் ஏன் கொண்டு வந்தார்னே தெரியாது. ஒரு சிலர்லாம் சபைக்கு வர்றதை எப்படி சொல்றாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது.